4 தொகுதி தேர்தல் நிலவரங்கள் முடிவுகள் குறித்து பார்த்து வருகிறோம். இந்த தொடர் நேரலில் தற்போது நமது செய்தியாளர் ராஜ்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களோடு நேரலையில் கலந்துரையாட இருக்கிறார். அதை தற்போது பார்க்கலாம். ராஜ்குமார், இனி உங்களிடம். செம்மல் திருமாவளவன் தற்போது நம்மோடு இருக்கார். நம்மளோட பேசுவோம். சார் வணக்கம். புதுச்சேரியில நெல்லித்தோப்பு தொகுதியில நாராயணசாமிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு கொடுத்து இப்ப அவர் வெற்றி பெற்றிருக்கார். அந்த வெற்றி எப்படி நாம் எதிர்பார்த்த வெற்றிதான். ஏறத்தாழ 11,000 வாக்குகளுக்கு மேலாக பெற்று ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் அவர் வெற்றி பெற வேண்டும், முதல்வராக தொடர வேண்டும். குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தினருக்கும் ஒடுக்கப்பட்டோருக்கும் ஒரு நல்ல ஆட்சியை அவர் வழங்குவார் என்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஆதரவு அளித்தோம். எங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறி இருக்கிறது. மீண்டும் அவர் முதல்வராக தொடர்ந்து நல்லாட்சி புரிய எமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கோரிக்கையிலும் புதுச்சேரி மக்களுக்கு செய்ய வேண்டிய கோரிக்கையெல்லாம் எப்படி பரிசீலிக்கப்படும், அதை எப்படி செய்வார்? அவரை பொறுத்தவரையில் அனைத்து தரப்பு மக்களிடமும் ஒரு நல்ல மதிப்பு இருக்கிறது, நன்மதிப்பு வளர்ந்திருக்கிறது. குறிப்பாக ஏழை எளிய மக்கள், சிறுபான்மை மக்கள் அவர் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவர் எளிய மக்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து அவற்றை நிறைவேற்றுவதற்கு உரிய முயற்சிகளை எடுப்பார் என்ற நம்பிக்கை உள்ளது. நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் அவர் மத்திய அமைச்சராக இருந்தார். அவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் என்றாலும் கூட காங்கிரஸ் கட்சியோடு கடுமையான விமர்சனங்களை கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் மீது அல்லது என் மீது எப்போதும் ஒரு பரிச்சயம் உண்டு. ஏனென்றால் நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதால் அத்தகைய ஒரு நல்ல உறவு எங்களுக்கும் அவருக்கும் இடையிலே இருந்தது. அந்த அடிப்படையில் தான் நாங்களும் அவர் வெற்றி பெற வேண்டும் என்று ஆதரவு அளித்தோம். நிச்சயம் பாண்டிச்சேரியில் தலித் மக்கள், பின்தங்கிய மக்கள், பழங்குடி மக்கள் என்று விளிம்புநிலை சமூகத்தினரின் கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலித்து அவற்றை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுப்பார் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். தமிழகத்தில் 3 தொகுதி தேர்தலில் இப்ப முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருது. 3 தொகுதிகளிலும் அதிமுக தான் முன்னிலையில் இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அதே போல மக்கள் நல கூட்டணி நீங்க தேர்தலை புறக்கணிச்சீங்க, தேர்தல் நியாயமா நடக்காதுன்ட்டு. இதுல தேர்தல் ஆணையம் செயல்பட்ட விதம், அது உங்களுக்கு கருத்து? தமிழகத்தில் நடைபெற்று முடிந்திருக்கிற இந்த தேர்தல் 3 தொகுதிகளுக்கான தேர்தல் இந்த முடிவுகளைத்தான் வெளியிடும் என்று நமக்கு தெரியும். ஏனென்றால் தமிழக முதல்வர் அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பெற்று சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர் மீதான ஒரு சிம்பத்தி, ஒரு இரக்கம் பொதுமக்களுக்கு வெகுவாக ஏற்பட்டுள்ளது. ஆகவே அதுவும் இன்றைக்கு கூடுதலாக ஆளுங்கட்சிக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் அமையும் என்று நாம் எதிர்பார்த்தோம். பொதுவாக இடைத்தேர்தல்களில் ஆளும் கட்சியினர் வெற்றி பெறுவது வாடிக்கை. அதிகார வர்க்கம் என்பது ஆளுங்கட்சியினருக்கு சாதகமாக இயங்கும் என்பதும் நாம் கடந்த காலங்களில் அறிந்த ஒன்று. அவற்றையெல்லாம் தாண்டி முதல்வர் மருத்துவமனையில் இருக்கிறார் என்பதால் பொதுமக்களிடையே ஒரு சிம்பத்தி உருவாகி இருக்கிறது என்பதும் அவருடைய வெற்றிக்கு கூடுதல் வலு சேர்த்திருப்பதாக நான் கருதுகிறேன். புதுச்சேரியில காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுத்தீங்க. அடுத்த கட்டமா புதுச்சேரியில காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து உங்களோட பயணம் எப்படி இருக்கும்? தமிழகத்துல காங்கிரஸ் கட்சியோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் எப்படி நீங்க இணைக்க போறீங்க? தேர்தலுக்கு இன்னும் 3 ஆண்டுகள் உள்ளன. நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேர்தலை குறிவைத்து இப்போதைக்கு நாங்கள் எந்த காய்களையும் நகர்த்தவில்லை. பிரச்சனைகளின் அடிப்படையில் தான் யாரோடு இணைந்து செயல்பட முடியுமோ அவர்களோடு நாங்கள் இணைந்து செயல்பட முயற்சிக்கிறோம், செயல்படுகிறோம். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் என்று சொன்னாலும் கூட முதல்வர் நாராயணசாமி அவர்கள் அந்த வரம்புகளை தாண்டி அனைத்து தரப்பினரோடும் ஒரு நல்ல இணக்கமான உறவை கொண்டிருந்தவர். அப்படி விடுதலை சிறுத்தைகளோடும் நல்ல உறவை கொண்டிருந்தவர். எங்களுக்கு வெளிப்படையாகவே ஆதரவு கேட்டு கடிதம் எழுதினார்.